ஒரு காலத்துல தேவர்கள் கூட தங்களோட சக்தி குறைஞ்சு பயத்துல நடுங்கின காலம். அசுர சக்தி அரண்மனையில மட்டும் இல்ல, மனசுக்குள்ள கூட புகுந்துடுச்சு. யாகம் நடக்கல, வேள்வி சுடர் எரியல, மந்திரங்களுக்கே சக்தி இல்ல. அப்போ தேவர்கள் பிரார்த்தனை பண்ணினாங்க. எதிரி வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு. அதை கட்டுப்படுத்தும் சக்தி வேணும். அந்த நிமிஷம் விஷ்ணுவின் வராக அவதார சக்தி பூமியில இறங்குச்சு. அதிலிருந்து தோன்றினவள்தான் வராகி அம்மன். அவங்க தோற்றம் அழகுக்காக இல்ல, அவங்க வருகை ஆர்ப்பாட்டத்துக்காக இல்ல. அவங்க வந்தது ரகசியமா, அமைதியா, ஆனா அதிக சக்தியோட. வராகி அம்மன் வெளிப்புற எதிரிய மட்டுமில்ல, மனசுக்குள்ள இருக்கும் பயம், பொறாமை, அகம்பாவம் இதையெல்லாம் அடக்கிற சக்தி. அதனால்தான் அவங்க வழிபாடு அமைதியா நடக்கும். பேரம் பேசாம, பெருமை காட்டாம, புது விளம்பரம் இல்லாம. பஞ்சமி நாள்ல ஒரு விளக்கு, ஒரு மௌனம், ஒரு உண்மையான வேண்டுதல். இதுவே வராகி அம்மனுக்கான மிகப்பெரிய பூஜை. ஏன்னா அவங்க சக்தி சத்தத்துல இல்ல, ஆர்ப்பாட்டத்துல இல்ல. அவங்க சக்தி நம்பிக்கையில இருக்கு, அமைதியில இருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, வராகி அம்மனை பயந்து வழிபடாதே, நம்பிக்கையோட நினை. இன்னைக்கும் பஞ்சமி நாள்ல மனசார அம்மனை நினைச்சா உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் தானா உருவாகும். அம்மா ரகசியமா காப்பாத்துவாங்க, அமைதியா வழி நடத்துவாங்க. அதுதான் வராகி அம்மனோட உண்மையான சக்தி.